வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்முடைய சினிபுத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். ரகுவரன் அப்படின்னு சொன்னதும் என்னதான் இவர் மலையாளியா இருந்தாலுமே தமிழ் சினிமால நிறைய திரைப்படங்கள் நடித்து ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவில் ஒரு வரவேற்பு பெற்ற நடிகர் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய திரைப்படங்கள்ல வில்லனா, கதாநாயகனா, குணச்சித்திர வேற நடிகர் அப்படின்னு சொல்லி வரிசையா நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தாரு. இவரை பார்த்தாலே டெரரா ஃபீல் ஆகிற மாதிரியான திரைப்படங்களும் உண்டு. ஏன் பாஷாவே எடுத்துக்கங்களேன். இப்படிலாம் இருக்கும்போது அடுத்தபடியா என்னென்ன படங்கள் இவருடைய நடிப்புல வரும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருந்த ஒரு டைமும் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மளை விட்டு அவர் பிரிஞ்சதுன்றது இப்போ வரைக்குமே ஒரு பெரிய வழியா தான் நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கு. ஆனா இவர் நடிச்ச திரைப்படங்கள் வாயிலா நம்மளுடைய மனசுல வாழ்ந்துகிட்டே தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். அதெல்லாம் பார்த்தாது ரகுவரன் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணோம்னு சொல்லி ஹக்கீம்ன்ற ஒருத்தர் இதுக்காக இனிஷியேட் எடுத்து கிட்டத்தட்ட 70-80% ஆஃப் டாக்குமெண்ட்ரியை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுல நிறைய பேர் யாரெல்லாம் ரகுவரன் அவர்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்களோ, லைஃப்ல ஷேர் பண்ணியிருக்காங்களோ, இப்படி நிறைய பேருடைய பேச்சு இந்த டாக்குமெண்ட்ரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுமே நிறைய ஷேர் பண்ணியிருக்காங்களாம். எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஆனா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வார்த்தைகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாம். அவருடைய வார்த்தைகள் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா டெஃபினட்டா இந்த டாக்குமெண்ட்ரியை சீக்கிரமாவே ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி காத்திருக்காங்க. இது இல்லாம இந்த டாக்குமெண்ட்ரியில ஆல்ரெடி ரகுவரன் அவர்களுடைய நடிப்புல நடிச்ச நிறைய படங்கள்ல வெளிவராத காட்சிகளும் இருக்கு இதுல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட்ல அவர் எப்படிலாம் இருப்பாரு அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த டாக்குமெண்ட்ரியில வச்சிருக்காங்களாம். அதனாலேயே இந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிருக்கு. பாலிவுட்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஜோடி அப்படின்னு சொல்லணும்னா, அதாவது திரையில சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லணும்னா ஷாருக் கான் அண்ட் தீபிகா படுகோனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஓம் சாந்தி ஓம், சென்னை எக்ஸ்பிரஸ், பதான், ஜவான் அப்படின்னு சொல்லி நடிச்ச படங்கள் எல்லாம் ஹிட்டு. அப்படி தெரிக்க விட்டுட்டாங்க. இந்த திரைப்படத்துலலாம் வசூல் ரீதியாகவும் இந்த படம் பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியா கிங் அப்படின்ற திரைப்படத்திலையும் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சித்தார்த் ஆனந்துடைய இயக்கத்துல இந்த கிங் படம் உருவாகிட்டு இருக்கு. ஷாருக் கானுடைய மகனான சுஹானா கான் இந்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த திரைப்படத்துல இவங்களுடைய கதாபாத்திரம் இன்னும் ஹைலைட் ஆகணும் அப்படின்றதுக்காக சுஹானா கானுடைய தாய் கேரக்டர் தான் தீபிகா படுகோன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான் தாய்னா அப்போ தந்தை யாரு, ஷாருக் கானா தான் இருப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. பட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கதைக்களம் தானா, இல்லை சிங்கிள் மதரா இருக்கிறவங்க அதுக்கப்புறமா ஜாயின் ஆகிற மாதிரியான ஒரு கதைக்களமா அப்படின்றதுலாம் தெரியல. ஆனா ஆல்மோஸ்ட் சுஹானா கானுடைய தாயா தான் நடிக்கிறாங்க தீபிகா படுகோன் அப்படின்றது மட்டும் இப்போ ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆஸ் அ ஸ்டோரியா இதை கொஞ்சம் டீட்டெயிலாக இறங்கி பார்த்தோம்னா, ராணுவ வீரராக இருக்கக்கூடிய ஷாருக் கான் சுஹானா கானுடைய ஃபேமிலி செதறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவங்களை பழி வாங்குறதுக்காக சுஹானா கானோட சேர்ந்து போராடுறாங்க அப்படின்றது தான் ஓரளவுக்கான இந்த திரைப்படத்தோட கதைக்களம். ஆனால் இதில் முக்கியமாக ஒரு தந்தையாகவே, ஆக்சுவல் தந்தையாகவும் சரி, இந்த படத்துலையும் தந்தை மாதிரியும் சரி அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டரை ஷாருக் கான் ஹேண்டில் பண்ணியிருக்கிறதாகவும், அதனாலேயே இந்த படத்துக்கு பெரிய அளவில் ஹைப்பு இந்தி சினிமாவில் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஷாருக் கானுக்கு தமிழ்லேயே ரசிகர்கள் அதிகம். ரிலீஸ் பண்ணா கிங்ன்ற படம் எல்லா லாங்குவேஜ்ல தான் ஓடும் அப்படின்ற மாதிரி ஷாருக் கானுடைய ஃபேன்ஸ் எல்லாம் காத்திருக்காங்க. புஷ்பா 2 அப்படின்ற படத்துக்கு அப்புறமா அல்லு அர்ஜுனுடைய மவுசு ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வசூல் தெலுங்கு சினிமாவே பார்த்தது இல்லைன்ற மாதிரி எல்லாரையும் பிரமிக்க வச்ச ஒரு வசூலா தான் பார்க்கப்படுது. அப்படி இருக்கும்போது சுகுமாருடைய அடுத்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு எல்லா ஹீரோஸும் ரெடியா இருக்காங்க. அதே மாதிரி அல்லு அர்ஜுனும் யார் கூட படம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அட்லியோட தான் இணைய போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுல டுவல் ரோல் வேற பண்ண போறாராம். ஆல்மோஸ்ட் பிரியங்கா சோப்ரா இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அட்லி அல்லு அர்ஜுன் கேட்ட சம்பளத்தை யாரையும் கொடுக்க முடியல, அந்த அளவுக்கு டிமாண்ட் பண்றாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இடையில சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை தயாரிக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அல்லு அர்ஜுன் மீட்டிங்காக வந்திருக்காரு அப்படிலாம் பேசினாங்க. ஸோ இந்த டைம்லேயே சன் பிக்சர்ஸ் ஒரு புது படத்தோடைய அப்டேட் கொடுக்க போறோன்னு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே ஆல்மோஸ்ட் இவங்க பேசி எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த காம்போ தான் அடுத்த படம் கொடுக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு இடையில பிரியங்கா சோப்ரா பண்ண வேண்டிய கதாபாத்திரத்துக்கு பதிலாக சமந்தாவை ரீப்ளேஸ் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் அதுவுமே மேபி ஒரு டவுட் தான். ஏன்னா இந்த படத்தில் 2 அல்லு அர்ஜுன் இருக்கிறதுனால 2 கதாநாயகிகள் தேவைப்பட்டுச்சுன்னா ஒன்று பிரியங்கா சோப்ரா, இன்னொன்று சமந்தாவா மேபி இருக்கலாம். அதுக்கான பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கான். ஸோ கூடிய விரைவில் ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான காம்போ திரைப்படமாக உருவாக போகுது அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அருண் விஜயோடைய நடிப்பில் இட்லி கடை அப்படின்ற படம் உருவாகி இருக்கு. இது வேணா ரிலீஸ் டேட் தள்ளி போயிருக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் ரெட்டத்தலை அப்படின்னு சொல்லி முன்னாடியே ஒரு படம் உருவாச்சு. அந்த
படம் எங்கே அப்படின்ற மாதிரி தான் கேட்குறாங்க. கிறிஷ் திருக்குமரனுடைய இயக்கத்தில் தானியா ரவிச்சந்திரன், சித்தி இத்னானி, அருண் விஜயோடைய நடிப்பில் ஒரு படம் உருவாயிருந்துச்சு. அந்த படத்தை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே ரொம்ப நாளாக வராமே இருக்குது. ஏன் ரொம்ப வருஷமாகவே வராமல் இருக்குது. ஆனால் இப்போ அந்த படத்தை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இட்லி கடை படத்துடைய ரிலீஸ் டேட் தள்ளி போச்சு. இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் ஆல்மோஸ்ட் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இப்போ என்ன தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆரம்பத்துலேருந்தே இவருக்கு என்னப்பா பிரச்சனை, படம் என்ன நடிச்சிடறாரு, ஆனால் ரிலீஸ் மட்டும் தள்ளி போயிட்டே இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, வணங்கான் படமும் ரிலீஸ் ஆச்சு. படமாக பெரிய வசூல் இல்லை அப்படின்னாலும் அவருக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுத்த திரைப்படமாக தான் பார்க்கப்படுது. அதனால் இந்த ரெட்டத்தர திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. சீக்கிரமாகவே உங்களை பார்க்க வருதுன்னு இப்போது அருண் விஜய் ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு. அந்த வரிசையில் மேபி சீக்கிரமாகவே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நம்பலாம். டேட் எந்த மாற்றமும் இல்லாமல். இன்னைக்கு நம்மளுடைய சினிபூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.